இந்த சினாரியோ நேத்து எனக்கு நடந்தது. என்னன்னா, நான் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது என் ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்தது. வீடியோ எல்லாம் பார்த்துட்டு உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, விட்டு போய் வேற எதனா வேலையை பாடுறான்ட்டு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா பேசிட்டானுங்க. உன் எடிட்டிங் சரியில்லை, நீ பேசுற விதம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, விட்டு போய் நெக்ஸ்ட் வேலை என்னன்னு போய் பாருன்ற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டா, எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டானுங்க எல்லாரும் முன்னாடியுமே. அண்ட் நம்மளுக்கு பேச வரலன்ட்டு பார்த்து சிரிச்சுங்க. கண்டென்ட் கிரியேஷன் என்னன்னு தெரியுமா, அது இதுன்ட்டு ஏகப்பட்டதை சொல்லி எவ்வளவு கலாய்ச்சி சிரிக்க முடியுமோ சிரிச்சிட்டானுங்க. அட்லீஸ்ட் நான் இப்பதான்டா ஸ்டார்ட் பண்றேன். நான் என்ன தெரியுமா அவனுங்கிட்ட சொன்னேன், நான் இப்பதான்டா ஸ்டார்ட் பண்றேன், நான் இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன், நான் இதுக்கு மேலதான் இதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண போறேன், அட்லீஸ்ட் எனக்கு ஸ்டார்ட் பண்ற கட்ஸாவது இருக்குதுன்னு நினைச்சிட்டு நான் சிரிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நான் இந்த வீடியோ ஏன் பண்றேன்னா, இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களை கலாய்ப்பாங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. கேமரா சரியில்லை, நீ பேசுற விதம் சரியில்லை, மைக்கு சரியில்லைன்ட்டு ஏகப்பட்டது சொல்லுவாங்க. கண்டென்ட் கிரியேஷன் இல்ல, எந்த ஜானியா இருந்தாலும் கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலுமே. பட் வி டோன்ட் லூஸ் அ ஹோப். சப்போஸ் இந்த மாதிரி எதனா ஒரு புது விஷயத்த உங்க ஃப்ரெண்ட் ட்ரை பண்றானா, அவனை தோல்ல தட்டி கொடுங்க. அதை விட்டு இதெல்லாம் உனக்கு வராது வேணாம் மட்டும் சொல்லாதீங்க. அவங்க எதனா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு யாரும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. ஸோ ப்ளீஸ் நீங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட வேர்ட்ஸால அவனோட பேஷனை மட்டும் ஐக்கிய பாத்துறாதீங்க.